According to statistics, approximately 60 to 65% of Indian women cannot identify emotionally abusive behaviors like manipulation, gaslighting, and isolation. So, it's very urgent and important to spread awareness among Indian women about emotional abuse. If you are watching my channel and you are yet to subscribe to my channel, please subscribe to my channel so that we can spread awareness about emotional abuse among Indian women. எமோஷனல் அபியூஸ் சைக்கிளை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எமோஷனல் அபியூஸ் சைக்கிளில் தேர் ஆர் 4 ஸ்டேஜஸ். அந்த 4 ஸ்டேஜஸ் என்னென்னங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். The first stage is tension building. The second stage பேரு incident of violence. The third stage is reconciliation. Fourth stage is calm. டென்ஷன் ஸ்டேஜில் அப்யூசர் ஸ்லோலி அப்யூசிவ் பிஹேவியர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்த ஆரம்பித்து அதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. இன்டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிடும், ஃப்ரீக்வன்சியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அவங்களுடைய பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும்னா, அவங்க ரொம்ப எமோஷனல் அவுட்பர்ஸ் இருக்கலாம். அப்புறம் அவங்க வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இரிட்டேட் ஆகிட்டு இருப்பாங்க. ரொம்ப இம்பேஷண்ட்டாக ஒரு மாதிரி பொறுமை இல்லாமல் இருப்பாங்க. இல்லை ஷார்ட் டெம்பர்டாக இருக்கலாம். அவுட் சைட் வேர்ல்டில் அவங்களுக்கு வந்து எப்பப்பெல்லாம் சிச்சுவேஷன்ஸ் அவங்களுடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகிறதோ அந்த கண்ட்ரோலை அவங்க வந்து தன்னுடைய ரிலேஷன்ஷிப் மூலமா அதை அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான அபியூசிவ் பிஹேவியர்ஸ்ல அவங்க வந்து ஈடுபட ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் விக்டிம்ஸ் வந்து சரி ஓகே இதெல்லாம் வந்து நார்மல் தான், அவங்களுக்கு வெளியில இருக்கிறதுனால இந்த மாதிரி அவங்க பண்றாங்க அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, விக்டிம்ஸ் அவங்க இதுல அப்செட் ஆயிடாம இருக்கிறதுக்காக இவங்க மேல டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆக ஆரம்பிச்சுட்டே இருக்கும். இவங்க அதாவது எப்படி வந்து ஒரு எக்ஷெல் உடையாம நம்ம அது மேல நடக்கணும்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அந்த மாதிரி இவங்க மேல ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆக ஆரம்பிக்கும். தே வில் பிகம் ஆங்ஷியஸ். so that அவங்கள வந்து இவங்க அப்செட் ஆகாம பாத்துக்கிற மாதிரி இவங்களுடைய பிஹேவியர்ஸை கொஞ்சம் கொஞ்சமா இவங்க மாத்திண்டே வர ஆரம்பிப்பாங்க. இந்த அபியூசருடைய டென்ஷன் ஒரு த்ரெஷோல்டுக்கு மேல ரீச் ஆகும் பொழுது அது வந்து பிரேக் ஆக ஆரம்பிக்கும். அப்பதான் அபியூசிவ் இன்சிடென்ட்ங்கிறது நடக்கும். இந்த அபியூசிவ் இன்சிடென்ட்ல தான் அந்த அபியூசர் கம்ப்ளீட்டா கண்ட்ரோலை ரீகெயின் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த அபியூசிவ் இன்சிடென்ட்ங்கிறது வந்து ஒரு சைக்கிளுக்கும் டிஃப்ரெண்டா நடக்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப் டு ரிலேஷன்ஷிப் கூட அவங்க டிஃப்ரெண்டா இருக்கலாம். இந்த அபியூசிவ் இன்சிடென்ட்ல அவங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா, தே மே இன்டிமிடேட், தே மே நேம் காலிங் பண்ணுவாங்க, இன்சல்ட்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து அவங்க வந்து தே மே பிரேக் திங்ஸ் அட் ஹோம். அப்புறம் ஷேம் பண்றது, பிளேம் பண்றது, சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, கேஸ் லைட்டிங் பண்றது, இந்த மாதிரி நிறைய மேனிப்புலேஷன் டாக்டிக்ஸ்ல அவங்க ஈடுபடுவாங்க. சில பேர் பிசிக்கல் வயலன்ஸ்லயும் ஈடுபடுவாங்க, ஃபினான்ஷியலா அபியூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விதமான அபியூசிவ் மேனிப்புலேஷன் டாக்டிக்ஸை அவங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதனால அந்த விக்டிமுடைய டென்ஷனும் அந்த விக்டிமுடைய ஸ்ட்ரெஸ்ஸும் இன்னும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அண்ட் ஒரு சைக்கிள்க்கும் இன்னொரு சைக்கிள்க்கும் கூட இந்த இன்சிடென்ட் இதனுடைய இன்டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இனிஷியலி அவங்க வந்து இன்டிமிடேட் பண்றது, இன்சல்ட் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். போக 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 அவங்க வந்து ஈவன் பிசிக்கல் வயலன்ஸ்ல கூட ஈடுபட ஆரம்பிப்பாங்க. இப்ப ரெகன்சிலியேஷன் ஸ்டேஜை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த அபியூசிவ் இன்சிடென்ட் முடிஞ்ச உடனே அபியூசர் மேல இருந்த டென்ஷன் எல்லாமே அப்படியே குறைஞ்சிரும். ஆனா விக்டிம்க்கு இப்பதான் டென்ஷன் நிறைய பில்டப் ஆகி எக்கச்சக்கமா இன்க்ரீஸ் ஆயிடும். இதுக்கப்புறமா இப்ப டென்ஷன் ஃபுல்லா குறைஞ்சதுனால இப்ப அபியூசர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட பிஹேவியர்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம், கொஞ்சம் அமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, விக்டிம் கிட்ட போய் அவங்க வந்து ஈவன் நான் இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணலாம். அவங்க நிறைய அவங்களுக்கு அஃபெக்ஷன் கொடுக்கலாம். அவங்க ஈவன் சம்டைம்ஸ் அப்பாலஜைஸ் கூட பண்ணுவாங்க. இப்போ இந்த ஃபேஸ்ல அபியூசர் வந்து ரொம்ப ஜென்யூனா தன்னை வந்து காமிச்சுப்பாங்க. உண்மையாவே அவங்க ரொம்ப தன்னோட பிஹேவியர்க்காக அஷேம்டா ஃபீல் பண்ண மாதிரியும், அவங்க வந்து உண்மையாவே வந்து அவங்க வந்து இதை தான் வந்து மாறுறதுக்கு தயாரா இருக்கிற மாதிரியுமே தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்க. இதனால விக்டிம் வந்து அவங்கள வந்து நம்ப ஆரம்பிப்பாங்க. ஓ, இவங்க நிஜமாவே இவங்க வந்து தான் செஞ்சதுக்காக அவங்க ஃபீல் பண்றாங்க, ஸோ இவங்க நிச்சயமா மாறுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஹோப்ல அவங்க அபியூசருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்க தயாராயிடுவாங்க. இந்த ஸ்டேஜ்ல அபியூசர்ஸ் ரொம்ப ரொமான்டிக்கா, ரொம்ப சப்போர்ட்டிங்கா, ரொம்ப லவ்விங்கா இருக்கிறதுக்கெல்லாம் கூட சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ரெகன்சிலியேஷனுக்கு அடுத்ததா காம் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல அபியூசர்
தே வில் கண்டினியூ டு பி அட்டென்டிவ். ஆனா விக்டிம்க்கு அவங்களுடைய பிஹேவியர்ல ஒரு ஷிஃப்ட் தெரிய ஆரம்பிக்கும். முதல்ல அப்பாலஜெட்டிக்கா பேசிட்டு இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய ஆக்ஷன்ஸை டிஸ்மிஸ் பண்ற மாதிரி, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி, அவங்கள எக்ஸ்கியூஸ் பண்ற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க செஞ்ச அந்த ஆக்ஷன்ஸுக்கு வேற யாரோ காரணம்னு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டியை வேற யார் மேலேயோ ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அவங்க இந்த மாதிரி பண்ணதுனால தான் நான் இந்த மாதிரி ஆங்கிரியா கத்தினேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய ஆக்ஷன்ஸை. அதுக்கும் இல்லாம கேஸ் லைட் பண்ணுவாங்க. யூ ஆர் மேக்கிங் அ பிக் டீல் அவுட் ஆஃப் இட், இட்ஸ் நாட் தட் பிக் ப்ராப்ளம், அந்த மாதிரி எல்லாம் கேஸ் லைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ஸ்டேஜ்ல விக்டிம்க்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுக்கு போவாங்க. என்னடா இது, இப்ப வரைக்கும் வந்து தான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரியும் தான் கரெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க திடீர்னு இப்ப வந்து தான் தப்பே பண்ணல, அதுக்கு தான் காரணமே இல்ல, அது வேற யாராலயோ நடந்ததுன்னா இந்த மாதிரி மாத்தி பேசுறாங்களே, அந்த சேஞ்சஸ் நம்ம எதிர்பார்த்த அந்த சேஞ்சஸ் நடக்காதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஸ்டு மனநிலைக்கு இந்த விக்டிம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிப்பாங்க. இந்த ஸ்டேஜுக்கு அடுத்ததாக மறுபடியும் டென்ஷன் பில்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த அபியூஸ நம்ம 4 ஸ்டேஜா நம்ம காமிச்சிருக்கோமே தவிர இதே மாதிரி 4 ஸ்டேஜ்ல தான் எப்பொழுதுமே நம்ம நடக்கும்னு சொல்ல முடியாது. சில சமயம் இதே ஆர்டர்ல நடக்காம கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் 1 or 2 ஸ்டேஜஸ் ஸ்கிப் ஆகிறது கூட ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்கன்சிலியேஷன் காம் ஸ்டேஜே இல்லாம அந்த அபியூஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. இல்ல எமோஷனல் அபியூஸ் வந்து டென்ஷன் ஸ்டேஜ்லயும் ரெக்கன்சிலியேஷன் காம் ஸ்டேஜ்லாம் கூட அது கண்டினியூ ஆகி அந்த இன்சிடென்ட் ஸ்டேஜ்ல இட் குட் பி பிசிக்கல் வயலன்ஸ் ஆர் செக்ஷுவல் வயலன்ஸ் அந்த மாதிரி கூட சில கேசஸ்ல நடக்கலாம். அதனால இது வந்து ஒரு ஜெனரல் அவேர்னஸ்க்காக தான் இந்த 4 ஸ்டேஜை காமிச்சிருக்கோம். So it is always important for us to get that awareness about this emotional abuse and its stages.